வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலில் சூப்பராக இந்த மைசூர் தோசை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எல்லாருக்கும் தோசை எப்படி பண்ணுறது தெரியும். அதே டைமில் வந்து வீட்டில் தோசை மாவும் இட்லியுமே ஒரே மாவு தான் அரைப்பாங்க. ஆனால் ஹோட்டலில் வந்து ரெண்டுமே வேறு வேறு. சரிங்களா? நம்ம எப்படி தோசை மாவு அரைக்கிறது சொல்லி நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கு. அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் அந்த மைசூர் தோசை சொன்னோம் பார்த்தீங்களா, அதோட மசாலா, இந்த ரெட் மேரினேஷன் எப்படி, அதாவது ரெட் மசாலா எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதில் பர்டிகுலராக 2 இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து பூண்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய். அது எப்படி பண்ணுறது சொல்லி தெளிவாக கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் தோசை நம்ம ரெடி பண்ணிவிட்டு மசாலா அப்ளை பண்ணிவிட்டு இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா, இது மாதிரி டாப்பிங்ஸ் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இப்போது இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: பூண்டு 120 கிராம், காஞ்ச மிளகாய் 20 நம்பர், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், உடச்சக்கடலை 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், முழுதனியா 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 10 காம்பு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், தோசா பட்டர் தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இந்த எண்ணெய் ஆட் பண்ண பிறகு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம வறுக்க போகிறோம். இந்த ப்ரிப்பரேஷன் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து குவான்டிட்டி அதிகமாக தேவை. நீங்கள் வீட்டில் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன குவான்டிட்டி அளவு கரெக்டாக மெஷர் பண்ணி சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் வீட்டில் பண்ணலாம். இப்போது இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருக்கேன். இந்த உளுத்தம்பருப்பு வந்து சில பேர் போட மாட்டாங்க, பட் நான் எப்பவுமே ஆட் பண்ணுவேன். ஏன் கேட்டிங்கன்னா அந்த காஞ்ச மிளகா பூண்டோட இந்த உளுத்தம்பருப்பு வந்ததாக உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் நான் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு கடலைப்பருப்பு 1 மடங்குனா 1/2 மடங்கு உளுத்தம்பருப்பு கொடுத்துருப்போம். இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு லைட்டாக வதங்கி வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த பூண்டை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா. இந்த காஞ்ச மிளகா ஒரு மிளகாவும் வந்து காரம் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்கள் வீட்டில் இருக்க காஞ்ச மிளகா உங்களுக்கு எப்படி காரம் இருக்குன்னு தெரியும். இல்லை, முக்கியமாக இந்த காஞ்ச மிளகா ஆட் பண்ணுறது ஒன்று காரம் அந்த கலர் கொடுக்குறதுக்காக ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் முழுதனியா, சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு லைட்டாக சாத்தே பண்ணுங்க. இந்த முழுதனியா எதுக்காக ஆட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து சில பேர் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுவாங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு வெஜிடபிள்ஸ் ஒரு காய் தான் அது. ஆனால் அந்த காய் போட்டு நீங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதனால் தனியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரை இன்க்ரீடியன்ஸ். ஸோ அதனால் முழு தனியாக இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். இந்த கருவேப்பிலை 10 காம்பு நல்லா பீல் பண்ணி ஆட் பண்ணுறேங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி முடிச்ச பிறகு ஒரு 70 to 80% நல்லா வதக்கி முடிச்சிருக்கணும். அதுக்கு பிறகு தான் இந்த பொடச்சக்கடலை ஆட் பண்ணுறோம், அதாவது பொட்டுக்கடலை. இந்த பொட்டுக்கடலை எதுக்கு ஆட் பண்ணால் நம்ம காரமாக இருக்கும் இந்த சட்னி. இந்த பூண்டும் அந்த காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறதுல கொஞ்சம் ஸ்மூத்னஸ்க்காக இந்த பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பெருங்காயம், அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணுறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக மிக்சியில் அரைச்சி அதுக்கப்புறம் அப்படியே வந்து தோசையில் அப்ளை பண்ணுவாங்க. அப்படி பண்ணலாம், பட் இருந்தாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் நல்லா வதக்கிட்டு இது மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம், ஒன்றுமே ஆகாது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா அரைக்க போகிறோம். ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துருங்க. தேங்காய் போடலாமா கேட்டால் அது ஆப்ஷன், நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டிஷ் கலர் சூப்பராக நல்லா ஸ்பைசி ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த பூண்டு, அதாவது ஒரு 20 நம்பர் பூண்டு இருக்குது. இந்த பூண்டு வந்து ஃபைன் சாப் பண்ணியிருக்கணும். நார்மலாக நீங்கள் வீட்டில் சட்னிக்கு வந்து தாளி போடுவீங்களே, அதாவது கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து தாளித்து போடுவீங்க. ஆனால் இந்த மைசூர் மசாலாவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கேட்டிங்கன்னா, வெறும் டைரெக்டாக கார்லிக் வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுவோம். ஆனால் இந்த கார்லிக் வந்து நல்லா ஃபைன் சாப் பண்ணியிருக்கணும். நீங்கள் பூண்டு வந்து 2-3 பூண்டு நீங்கள் சாப் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிட்டு சாப் பண்ணலாம். இதே குவான்டிட்டி அதிகமாக இருக்குன்னா அந்த டைமில் இந்த மாதிரி மொத்தமாக வச்சு நீங்கள் சாப் பண்ணணும். நல்லா பொடிசாக கட் பண்ணுங்கள். நீங்கள் மிக்சியில் அரைக்கலாமா கேட்டிங்கன்னா, என்ன கேட்டால் மிக்சியில் அரைக்க வேண்டாம். ஏன்னா அந்த பேஸ்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஃபைன் சாப்பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கணும். பொடிசாக கட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த பேனில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த எண்ணெய் லைட்டாக சூடான பிறகு வந்து இந்த பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த பூண்டு ஆட் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது, ஸ்மோக் ஆகக்கூடாது. அதாவது நல்லா அந்த புகை வர அளவுக்கு வந்து எண்ணெய் சூடு பண்ண வேண்டாம். அதுக்கு பிறகு இந்த கார்லிக் ஆட் பண்ணுறோம். இந்த கார்லிக் கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி லைட் ப்ரௌன், அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தனே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு இப்போ ஆட் பண்ணுறோம். அதிகமாக நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கசப்பு தன்மை வரும். ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தனே வந்து இந்த பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். அதாவது இந்த மைசூர் மசாலா வந்து நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாங்க. இது ரொம்ப ஓல்டு ஸ்டைல், ஆனால் சூப்பரான ஒரு ப்ரிப்பரேஷன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த ஆயில் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு அந்த ஆயில் தெரியல பார்த்தீங்களா, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு குக் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து சூடு ஆறின பிறகு ஸ்டோர் பண்ணுங்கள்.
இதுக்கு பிறகு வந்து இப்போ கல் வச்சுருக்கேன். இந்த கல்லை வந்து தோசை பேட்டரை ஆட் பண்ணி வந்து நம்ம வந்து தோசை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் கீழே ஷேர் பண்ணியிருக்கேன். கல் சூடான பிறகு வந்து நீங்கள் ஒரு சின்ன வெங்காயம் வச்சு சீசனிங் பண்ணுங்கள். அந்த சீசனிங் பண்ணி முடித்த பிறகு வந்து எக்ஸஸாக ஆயில் தான் தொடச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மெலிசாக தோசையை ஊற்றி ரெடி பண்ணுறேங்க. இதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ஆயில் அப்ளை பண்ணி முடித்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த மைசூர் தோசைக்கு வந்து இந்த மசாலாவை லைட்டாக அப்ளை பண்ணுறோம். இந்த மசாலா அப்ளை பண்ணி முடித்த பிறகு சாப்பிடும்போது அடிஷ்னலாக தேங்காய் சட்னி வேணுமா இல்லை கார சட்னி வேணால் வேண்டாம், இதுவே கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கும் வந்து இந்த மைசூர் தோசை எப்படி பண்ணுறது உங்களுக்கு எல்லாரும் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக வந்திருக்கு. என்னங்க இப்போ இந்த மைசூர் தோசை எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.